இந்த ஓய்வு நாள் மாலை ஆராதனையை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே, இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில் உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் கூடி வரும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் உமக்கு முன்பாக வரும்பொழுது ஆண்டவரே, சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்து வந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டை துவக்கி இந்த 9 மாதங்கள் கடந்து வர நீர் பாராட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கும் போது ஆண்டவரே, உம்மை அதிகமாக மகிமைப்படுத்த, உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து உம்முடைய ஜீவ வார்த்தையினால் எங்களை போஷிக்கிறீர், எங்களை நிரப்புகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலையும் உம்முடைய தாசரை எங்கள் மத்தியில் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும், ஆவியில் நிரப்பும், அபிஷேகியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பரத்திலிருந்து வரட்டும். ஆண்டவரே, இங்கே பலவிதமான மக்கள் பலவிதமான தேவைகளோடு கூடி வந்திருக்கிறாங்க. ஆனாலும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதித்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ வந்தோம் போனோம் இல்லாதபடிக்கு இந்த மாலை வேளையில் கேட்கக்கூடிய செவிகளையும் உணர்வுள்ள இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலைமையிலிருந்து வந்திருந்தாலும் இங்கிருந்து போகும் பொழுது புதிய நம்பிக்கையோடு, புதிய தீர்மானத்தோடு, புதிய அர்ப்பணிப்போடு இங்கிருந்து திரும்பி செல்ல உதவி செய்யும். உம்முடைய சத்திய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளுடைய வேதாகம பவனி நிகழ்ச்சியின் மூலமாகவும் நீர் எங்களோடு பேசும். அதன் மூலமாகவும் நீர் கற்றுக் கொடுக்கிற ஆழமான சத்தியங்களை இருதயத்தில் பதித்து கொண்டு அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக கொண்டு வாரும். எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். இந்த இடத்துல ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய சிலுவை உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆராதனை காரணமாக யாவரும் எழுந்து நின்று 28ஆம் பக்கத்தில் 59வது பாடலை பாடலாம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்குதுவே. There shall be showers of blessing. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தரமுண்டாம். காடான நீலத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம். அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தாருளுமே.
சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் மிச்சனமே. அருளின் மாலையை தாரும் ஜீவதயாபரரே. அருள் ஏராளம் அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. விடுதலை 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 பெற்றேன். 271 பக்கத்தில் 131வது பாடல். விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தடுக்கும் பாவ தடைகளில் விடுதலை. கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. தடுக்கும் பாவ தடைகளில் விடுதலை. கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. என்ன சந்தோஷம் இந்த விடுதலை. எந்த நேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். எந்த நேசு இலவசமாய் தந்த சந்தோஷம். விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. கடைசி சரணம் பண்ணலாம். அடுக்கா பேசும் பொய்யினில் விடுதலை. மிடுக்கா வீசும் பெருமையில் விடுதலை. நீங்க பாடுங்க. அடுக்காய் பேசும் பொய்யினில் மிடுக்காய் வீசும் ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே. ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே. தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் என்னில்லை. தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் விடுதலை. விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே. இந்த நாளில் எந்த நேசு சொந்த ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. தந்திட்டாரே எந்த நாற்ப மீட்பின் விடுதலை. என் உயிருள்ள வரை உம்மை நான் துதிப்பேன். புக்ல இல்ல வேர்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்றோம். என் உயிருள்ள வரை உம்மை நான் துதிப்பேன். நான் நிலைத்திடும் வரை உம்மை தேடுவேன். என் மனவாஞ்சையோ உம்மை காணவே. தேவனே எந்தன் தேவனே. என் உயிருள்ள வரை உம்மை நான் துதிப்பேன். நான் நிலைத்திடும் வரை உம்மை காணவே.
என் மனவாஞ்சையும் உம்மை காணவே. தேவனே எந்தன் தேவனே, என் உதடு சொல்லும் நீ தேவன் என்று, என் கண்கள் என்றும் உம்மை நோக்கிடுமே. என் இதயங்கமே உந்தன் அன்பை சொல்ல. தேவனே எந்தன் தேவனே, என் உயிருள்ளவரை உம்மை நான் துதிப்பேன். நான் நிலைத்திடும் வரை உம்மை காயிடுவேன். என் மனவாஞ்சையோ உம்மை காணவே. தேவனே எந்தன் தேவனே, உம் பாதம் தேடி நான் ஓடுவேன். என் தேவன் நீரே, உம்மை போற்றிடுவேன். என்னை தேற்றுபவர் எந்தன் அருகிலே. தேவனே எந்தன் தேவனே, என் உயிருள்ளவரை உம்மை நான் துதிப்பேன். நான் நிலைத்திடும் வரை உம்மை தேடுவேன். என் மனவாஞ்சையோ உம்மை காணவே. தேவனே எந்தன் தேவனே, தேவனே எந்தன் தேவனே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 265. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தார்மாரும் உள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு மூலமாக பேசுவாராக. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை காண இருக்கிறோம். இந்த நாளில் இந்த பிள்ளைகள் நமக்கு முன்பாக நடித்து காட்ட இருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள் வாழு, கிறிஸ்துவுக்காக வாழு. நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையின் நோக்கம் பற்றிய 3 ஆங்கில பாடல்களை நமக்கு பாட இருக்கின்றார்கள். இந்த பாடல்கள் நம்முடைய ஆராதனை புத்தகத்தில் இருக்கிறது.
பாமாலை பகுதியில் 161வது பாடல், 206வது பாடல், 134வது பாடல். இந்த பாடல்கள் மூலமாக இந்த நாளின் நிகழ்ச்சியை நம்முடைய சிறு பிள்ளைகள் நமக்கு முன்பாக கொண்டு வருவார்கள். தலைப்பு: கிறிஸ்துவுக்குள் வாழு, கிறிஸ்துவுக்காக வாழு. சபையாகிய நாம் கிறிஸ்துவின் அனாதி தீர்மானத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்காய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பயங்கரமான குழியிலும் உலகான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் உயர்த்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். I want to be like Jesus, so lowly and so meek, for no one mocked an angry word that ever heard him speak. I want to be like Jesus, so frequently in prayer, alone upon the mountain top, he met his Father there.
அதிகாரம் 1-3. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கிறிஸ்துவின் போர் சேவகர்களாக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுவோம். செய்திக்கு முன்பதாக யாவரும் எழுந்து நின்று 44வது பாடலை பாடலாம். குயவனே குயவனே முதல் சரணத்தை ஒண்டி பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே
படைப்பேன் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஜெபிக்கலாம். எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் சாயந்தர நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் இன்று காலையிலிருந்து உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருக்கும்படியாகவும் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சுக பலத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அனைத்திற்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பிற்காக ஆண்டவரே தேவரீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக நீர் கொடுத்த அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களையும் உம்முடைய அநாதி அன்பினாலே எங்களுடைய பாவங்களை மீறுதல்களை பாராதபடிக்கு உம்முடைய ஜனங்களாக இந்த பூமியிலே நாங்கள் இருக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுக்காகவும் பரலோகத்திலே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற பெரிய நம்பிக்கைக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீதாமே எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசும். எல்லா அந்தகார சக்திகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டுகிறோம். தேவரீர் உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக எங்களோடு கூட கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? தேவன் மனிதர்களாகிய நாம் அவரோடு கூட ஒரு உறவு கொண்டிருக்கும்படியாக நினைக்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரிலேஷன்ஷிப், நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு ரிலேஷன்ஷிப். அது சாத்தியமா? ஒரு வகையிலே நம்முடைய மனிதனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அது சாத்தியம் அல்ல. தேவன் பரிசுத்த தேவன், மனிதர்களாகிய நாம் பாவிகளாக இருக்கிறோம். எனவே இந்த இரண்டு பேருக்கும் எந்த விதமான ஒரு உறவு இருக்க முடியவே முடியாது. தேவன் மனுஷனோட கூட இருக்க முடியுமா? அவர் இந்த பூமிக்கு இறங்கி வர முடியுமா? மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண முடியுமா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் தேவன் அப்படி செய்கிறார். சாலமன் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண பொழுது இந்த கேள்வியை கேட்டான். தேவன் மனுஷனுடைய கூட வந்து ஜீவிக்க முடியுமா? அல்லது நாம் தேவனோட கூட ஒரு உறவை கொண்டிருக்க முடியுமா? உறவு என்றால் அது ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு. பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே நாம் ஒரு உறவை கொண்டிருக்க முடியுமா? முதலாவது, தேவனை நாம்
கண்டுகொள்ள முடியுமா, காண முடியுமா? ஒரு நபரை காணாதபடிக்கு அவரோடு கூட ஒரு ஐக்கியம் கொண்டிருக்க முடியாது. தேவனை நாம் காண முடியுமா? அவரை நாம் உணர முடியுமா? ஃபீல் பண்ண முடியுமா? அப்படி நாம் காண முடியும் என்றால், அவரை நாம் உணர முடியும் என்றால், அவரும் நம்மை போல ஒரு சாதாரணமான நபராகத்தான் இருக்க முடியும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் ஒளியிலே ஜீவிக்கிறார். அவர் பரலோகத்திலே இருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே அவர் ஆளுகை செய்கிறார். அவரை நாம் எப்படி காண்பது? வேதம் சொல்கிறது, எந்த ஒரு மனுஷனும் தேவனை கண்டதில்லை. இந்த தேவனை நாம் அவரோடு கூட ஒரு ஐக்கியம் வைக்க வேண்டுமென்றால் ஒரு மத்தியஸ்தர் தேவை. இரண்டு பகையாளிகளுக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் தேவை. மனிதர்கள் தேவனுக்கு விரோதமான பகையாளிகளாக இருக்கிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார்கள். மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று தேவன் கண்டார். அவை அனைத்தும் தேவனுக்கு விரோதமாக அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய கிரியைகள் அனைத்துமே அவனுக்குள்ளாக இருக்கிற அறியாமையினாலே அவனுடைய மனக்கண்கள் குருடாகி அவன் தான் செய்கிறது என்னதென்று அறியாதபடி அவன் தேவனுக்கு விரோதமாக நினைக்கிறான், பேசுகிறான், செய்கிறான், போராடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த பரிசுத்த தேவனை அவரோடு கூட தொடர்பு வைக்க வேண்டும் என்றால் ஒரு மத்தியஸ்தர் தேவை. அந்த மத்தியஸ்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது நமக்கு எல்லாத்துக்கும் அதை பற்றி தெரிந்திருக்கும். எனவே இந்த ஒரு மத்தியஸ்தர் இல்லாதபடிக்கு நாம் தேவனோடு கூட ஒரு சமாதானத்தை கொண்டிருக்க முடியாது. நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே, ஒரு பாவிக்கும் தேவனுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் நடுவிலே சமாதானம் உண்டாக வேண்டுமென்றால் அங்கே மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்க வேண்டும். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதோடு மட்டுமல்ல, எந்த ஒரு மனுஷனும் தேவனை பார்த்து அவன் உயிரோடு இருக்க முடியாது. எனவே நாம் எப்படி தேவனை பார்ப்பது, எப்படி நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்வது? யோவான் 1:8, 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யாராவது நான் தேவனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. சிலர் தரிசனம் எனக்கு வந்திருக்குது, நான் தேவனை பார்த்தேன், தரிசனத்தில் பார்த்தேன் என்று சிலர் சொல்லியிருக்கிறாங்க. நானும் அதை கேட்டிருக்கிறேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு ரூபம் கிடையாது. அவருக்கு ரூபம் கிடையாது. அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இது ஒரு அடிப்படையான சத்தியம். இதை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எனவே முதலாவது நாம் தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தில், ஒரு உறவு முறையில் வர வேண்டும் என்றால் அந்த உறவு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலமாக ஆரம்பமாகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறியும் பொழுது அவன் தேவனை அறிகிறான், தேவனை உணர்கிறான். இன்னும் ஒரு வழியிலே பார்த்தால் அவன் தேவனை பார்க்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும்
தேவனை பார்க்கவில்லை. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் யாரை பார்த்தான்? யாரோடு கூட அவன் ஐக்கியம் கொண்டிருந்தான்? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஐக்கியம் கொண்டிருந்த நபர் அவர் பிதாவாகிய தேவன் அல்ல, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் அங்கே நடந்து வருகிற சத்தத்தை அவன் கேட்டான். அந்த இடத்திலே ஆதாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தது அது தேவனை பார்த்ததாக இருந்தது. அவரை பார்த்தவன் தேவனை பார்த்தான். இதுதான் சத்தியம். எனவே முதலாவது தேவனை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவர் நமக்குள்ளாக அவர் வெளிப்பட்டிருக்கிறாரா? இந்த வெளிப்படுத்துதல் நமக்குள்ளாக நம்முடைய ஆவியிலே அது இல்லாவிட்டால் நாம் தேவனை பற்றிய அறிவு இல்லாதவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்லாத ஒரு தேவனை பற்றிய அறிவு இல்லாத ஒரு நிலைமையில் எந்த ஒரு மனுஷனும் பரலோகத்திற்கு போக முடியாது நிச்சயமாக. எபிரேயர் 1:3 2ஆம் வசனமும் சேர்த்து வாசிக்கலாம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமுமாய் இருக்கிறார். மகிமையின் பிரகாசமும் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறது. தேவனுடைய பரிபூரணம் அனைத்தும் மகிமையின் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறது. அவருடைய தன்மையின் சொரூபமுமாக இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமுமாக இருக்கிறார். தன்மைனா அவர் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? இமேஜ், அவருடைய தன்மையின் இமேஜாக சொரூபமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதைத்தான் பிசாசு மனுஷனுடைய மூளையில் அவன் பயங்கரமான தீய எண்ணங்களை கொண்டு வந்து அவன் வேறு சொரூபங்களை அவன் உண்டாக்க ஆரம்பிக்கிறான். தேவனை வெளிப்படுத்துவது தேவனுடைய சொரூபமாக இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் மனிதர்கள் வேறு சொரூபங்களை அவர்களுக்கு உண்டு பண்ணி அவற்றை அவன் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டான். எனவே இந்த விக்கிரகாராதனை பாவம் என்பது அது நேரடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை ஒரு மனிதன் தன்னை விட்டு தள்ளி போடுவதாக இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்தில் வந்த ஆரம்பத்திலிருந்தே மனுஷனோட இடைப்பட்ட அல்லது தொடர்பு கொண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனோக்கோட நடந்தவர், சஞ்சரித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு தரிசனமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நோவாவை அழைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சகலத்தையும் உருவாக்கினவர். இந்த வசனத்தில் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய், சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராக அவர் இருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் இதை போன்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கொலோசியர் 1:16, 15 கூட வாசிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவனுடைய அதரிசனமான என்றால் பார்க்க முடியாத, காணக்கூடாத தேவனுடைய தற்சுரூபமும், இமேஜ், பார்க்க முடியாத தேவனுடைய தற்சுரூபமும்
சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவனுமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும், காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அனைத்தும் அவருக்காக அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டன. எனவே தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அடிக்கடி சொன்னார், என்ன இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வர முடியாது, யாரும் வர முடியாது, நானே வழி, வேறு வழியே கிடையாது. இன்றைக்கு மனிதன் நிறைய வழிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான், நிறைய வழிகளை அவன் பின்பற்றி பார்க்கிறான். அவை அனைத்தும் மரண வழிகள், அவை அனைத்தும் காயேனுடைய வழிகள். காயேன் ஒரு வழியை கண்டுபிடித்தான், தேவனுடைய வழியை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஒரு வழியை கண்டுபிடித்தான் தேவனிடத்தில் போகிறதுக்கு. அந்த வழி தான் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மதங்கள், தத்துவங்கள், குருமார்கள் எல்லாமே அந்த காயனுடைய வழி. அது மிகவும் பயங்கரமானது. தேவன் அதை சகிக்கவில்லை. பயங்கரமான ஒரு சாபத்தை காயன் மேல் தேவன் கொண்டு வந்தார். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவின் வழியில் அவன் போகவில்லை. அவனும் தேவனை நோக்கி தான் போனான், ஆண்டவரை தேவனை பிதாவை பிரியப்படுத்த தான் போனான். ஆனால் அந்த வழி சரியில்லை. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவனை நமக்கு காண்பிக்கிறவர். இதை நாம் பார்த்தால்தான், நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால்தான், அவரை கண்டால்தான் தேவனை காண முடியும். இல்லைன்னா நம்ம தேவனை காண முடியாது. நமக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு உறவும் இருக்காது. 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்னை நீங்கள் அறிந்திருந்தால் என் பிதாவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தேவனை அறிந்திருப்பீர்கள். இது முதற்கொண்டு நீங்கள் என்னை கண்டும், இல்லை, இது முதற்கொண்டு நீங்கள் பிதாவை கண்டும் அறிந்தும் இருக்கிறீர்கள். இந்த சீஷர்களுக்கு ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்தது. இந்த வசனத்தில் ஆண்டவர், இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் பிதாவிடத்தில் போகிறேன், நான் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தேன், பிதாவிடத்தில் போகிறேன், நான் திரும்பி வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன், நிறைய காரியங்களை சொன்னார். இந்த சத்தியம் சீஷர்களுக்கு மனதில் போகவே இல்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. விசுவாசிகளும் அநேக நேரங்களிலே அப்படித்தான் இருக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவை சரியாக அறிந்திருக்கவில்லை. எனவே பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பையும், அது எங்களுக்கு போதும் என்று அவன் சொன்னான். பிதாவை எங்களுக்கு காண்பையும், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னான். இந்த ஒரு கேள்வி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பாராத ஒரு கேள்வி. ஆண்டவர் பிலிப்பை பார்த்து, பிலிப்பு, இத்தனை வருஷமாக நீ எங்கூட இருந்தியே, உனக்கு இன்னும் தெரியலையா? 3 வருஷம் ஆகப்போகுது நீ என்னோட கூட இருந்து. என்னை கண்டவன் தேவனை கண்டான். என்னை கண்ட நீங்கள் தேவனை கண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்களாலே நீங்கள் தேவனை கண்டிருக்கிறீர்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது உனக்கு தெரியலையா? தெரியலை. இன்றைக்கும் சபையில் தெரியலை. அவர்கள் இயேசு கிறிஸ்தையும் பார்க்கறது இல்லை, பிதாவையும் அவர்கள் பார்க்கறது இல்லை. அப்போ எப்படி சபை நடக்குது? அப்போ எப்படி அநேக நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில்
அந்த பாதையில் போகும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, சில பாவங்கள் உள்ள வரும் பொழுது, இருள் வரும் பொழுது அவளுடைய மனத்தை ஒரு திரை மூடுகிறது, பாவத்திரை மூடுகிறது. அது அவர்கள் தேவனை, இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாமல் ஒரு தடை பண்ணுகிறது. ஆனாலும் கூட எல்லா விதமான சடங்காச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் பரலோகம் போயிடுவாங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா கட்டாயமாக, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே அவர்கள் அதிகமான ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, பரிசுத்த ஆவியிலே வருகிற சந்தோஷத்தை இழந்து போய்விடுகிறார்கள். எப்படியோ கடைசியில் சாகும் பொழுது ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா இந்த சீஷர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிதாவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, பிதாவே, நீர் எனக்கு கொடுத்தவர்களில் ஒருத்தரையும் நான் எழுந்து போகவில்லை, நான் அவர்களை உம்முடைய சத்தியத்தினால் காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு ஜெபம் பண்ணார். நான் அவர்களை உம்முடைய சத்தியத்தினால் காத்து கொண்டு வந்தேன். சீஷர்கள் 3 வருஷமும் ஆண்டவரை பின்பற்றி போனது ஆண்டவருடைய ஜெபத்தினால மட்டும்தான். அவர்கள் அவ்வளவு பலவீனமானவர், அவ்வளவு வெளிப்படுத்துதல். எப்பொழுது ஒரு மனுஷன் ஆவியிலே பலப்படுவான், ஆவியிலே பலசாலியாக இருப்பான் என்றால், எந்த அளவு கிறிஸ்துவை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவி நிறைவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவன் ஆவியிலே பலசாலியாக இருப்பான். இந்த அறிவில் குறைந்து போகும் பொழுது அவன் பலவீனமாக போய்விடுவான். சீஷர்கள் அப்படி தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரை பற்றிய ஒரு அருமையான வெளிப்படுத்துதலை காண்பித்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில். இங்கே பிலிப்பு கூடயே இருந்தான். அவனுக்கு தெரியல, அவருக்கு முன்பாக இருக்கிற கர்த்தர் மாம்சத்திலே வந்த தேவன் என்பதை அவன் உணரவில்லை. அவன் அதை ஏற்றுக்கொண்டு தான் வந்தான். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த சீஷர்களை ஆண்டவர் அழைத்த பொழுது பிலிப்பும் ஒருத்தன். அவன் சொன்னான், மேசியாவை கண்டோம் அப்படி தான் சொன்னாங்க. மேசியாவை கண்டோம் அப்படி சொல்லிட்டு தான் வந்தாங்க. மேசியானா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஆனால் தெளிவாக தெரியவில்லை. மேசியாவை கண்டோம் என்று தான் சொல்லி வந்தாங்க, ஆனால் உண்மையிலே அந்த முழுமையான வெளிப்படுத்துதல் இல்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஆமாம் இயேசு கிறிஸ்துவ ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம். அது கூட இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க நிறைய வழி இருக்குதுங்க, இதுவும் ஒரே வழி. யாராவது ஒரு கிறிஸ்தவன் அவங்க மதத்தை அவங்க பின்பற்றான், நம்ம மதத்தை நம்ம பின்பற்ற சொன்னான்னா அவன் தேவனை அறியவில்லை என்று அர்த்தம். சில பேர், நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, அது வழி. ஆண்டவரே, அந்த விக்கிரகத்தை கும்பிட்றவன் என்ன ஒரு பற்றுதலோடு கும்பிடுறான், அந்த அளவுக்கு எனக்கு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவை சரியாக அறியவில்லை என்று அர்த்தம். நீங்கள் யாரையும் ஒப்பிடுகிறீர்கள். ஒரு கல்லை வணங்குவதையும் கிறிஸ்துவ பக்தியும் ஒப்பிட முடியாது. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறாங்க. ஆண்டவரே, அவன் காலையில் எழும்புறான், குளிக்கிறான், பூஜையை பண்ணுறான், 40 நாள் ஏதோ பண்ணுறான், நான் அப்படி இல்லையே. இது பயங்கரமான ஒரு இருள், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள். ஏனென்றால் அதை நீங்கள் சம்பந்தப்படுத்தி சொல்லவே முடியாது. அது வழி அல்ல, அது இருள். அந்த பக்தியை நீங்கள் இதோ கூட யாரும் மிக்ஸ் பண்ணக்கூட, கம்பேர் பண்ணக்கூடவே கூடாது. எனவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் முதலாவது பிதாவை வெளிப்படுத்துகிறார். அவர் மட்டும்தான் வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் இந்த அதிகாரத்தில் அவர் பிலிப்பிட்ட சொல்கிறாரு, பிலிப்பே, நீ என்னை பார்த்துருக்கிற, கண்ணால் பார்த்துட்டோம்,
நீ இன்னும் அறியலையா? இன்றைக்கி எத்தனை பேருக்கு இப்போ இதை அறிகிறதுனா என்ன? முதல்ல பிலிப்பு கிறிஸ்துவை இயேசுக்குள்ளாக தேவன் இருக்கிறார், இயேசுவை பார்த்தால் தேவனை பார்த்தது தான் என்ற உணர்வு ஏன் அவனுக்கு வரலன்னா, ஒரு சத்தியத்தை அவன் வாழ்க்கையில் அவன் மிஸ் பண்ணிட்டான். 23ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இதுதான் ஒரு மனுஷன் தேவனை அறிந்திருக்கிறானா, அல்லது எப்படி அறிய முடியும்? கிறிஸ்துவை எப்படி அறிய முடியும் என்றால், ஒரு மனுஷனுக்குள்ளாக பாவம் வாழ்வதை விட்டுட்டு, ஒரு மனுஷனுக்குள்ளாக பழைய சுபாவம் ஜீவிப்பதை விட்டுட்டு, அவனுக்குள்ளாக பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் அவனுக்குள்ளாக ஜீவிக்கிறார்கள். வாசம் பண்ணுவோம், நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம். இது நமக்குள்ளாக இருந்தால், உங்களுக்குள்ளாக பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் வாசம் பண்ணினால் நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள், பிதாவை கண்டிருக்கிறீர்கள். இல்லைன்னா இல்லை. நமக்குள்ளாக என்ன வாசம் பண்ணுதுன்றது நமக்கு தெரியும், யாரும் அதை சொல்லணும்னு தேவையில்லை. அநேகருக்குள்ளாக பாவம் வாசம் பண்ணுகிறது, அசுத்தம் வாசம் பண்ணுகிறது. இன்னும் நிறைய பேருக்குள்ளாக பிசாசு தான் இருக்கிறான். ஆலயத்தில் வந்து ஆராதனை பண்ணுறவங்களில் வருஷக்கணக்காக சில பேர் வராங்க, அவங்களுக்குள்ளாக வருஷக்கணக்காக பிசாசும் குடியிருக்கிறான். அங்கே வரலாம், ஜெபிக்கலாம், சில நேரங்களில் ராப்போஜனமும் எடுக்கலாம். அவனுக்குள்ளாக பிசாசு குடியிருக்கிறான். பாவம் யாருக்குள்ளாக இருக்குது என்பது உங்களுக்கே தெரியும். நமக்குள்ளாக பாவம் இருக்குது என்றால் அங்கே பிதா இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை. ஒரு மனுஷன் இயேசுவை அறிந்தால் அவன் பிதாவை காண்கிறான், அவன் இயேசுவையும் காண்கிறான். அவன் எப்படி இயேசுவை காண வேண்டுமென்றால், இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாரா? ஆலயத்துக்கு வந்த எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாரா? பாட்டு பாடுற எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாரா? பைபிள் வாசிக்கிற எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாரா? அல்லது ஜெபத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாரா? அது ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இங்கே 21ஆம் வசனத்தில் வாசித்தோம் என்றால், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யாருக்கு? என் கற்பனைகளை ஒருவன் கை கொண்டான் என்றால் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் எனக்கு இயேசு கிறிஸ்து தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எனவே பிதாவோடும் தேவனோடும் நமக்கும் ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறையா இருக்குது. அதை நம்ம அந்த 32 யாத்ரா உபாகம் 32 வாசித்தோம். அது 2 மட்டும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32:6, உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கி நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா. இது கர்த்தரை பற்றி மோசே இந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது இதை அவருடைய வாழ்க்கையின் கடைசியில் எழுதுகிறாரு. இந்த 40 வருஷமாக இந்த மக்களோடு கூட ஜீவித்து தேவன் செய்த எல்லாவற்றையும் கண்ணால் பார்த்தவங்க. நம்ம கூட நிறைய பார்க்கலாம், அவங்க நிறைய பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தார்கள்.
எல்லாவற்றையும் பார்த்து விட்டு கடைசியாக அவர்கள் அவரை நம்பாமல் போய், அவரை அறியாமல் போய் எல்லாருமே வனாந்தரத்தில் செத்து போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை அவர் சொன்னார். மோசே கடைசியில் சொல்கிறார். அவர் முதல்ல சொல்லியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அவர் கடைசியில் தான் அதை சொல்கிறாரு. முதல்ல சொல்லியிருப்பாரான்னு தெரியல. அவர் உன் பிதா அல்லவா ஒன்று, அடுத்தது ஆட்கொண்ட பிதா, அடுத்தது அவர் உன்னை சிருஷ்டித்தவர். அவர் உன்னை சிருஷ்டித்தவர். இதுதான் நமக்கு இருக்கிற முதல் ரிலேஷன்ஷிப், உறவு. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற முதல் உறவு, அவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய சரீரம் நம்முடையதல்ல, நம்முடைய நரம்புகள் நம்முடையதல்ல, நம்முடைய ரத்தம் நம்முடையதல்ல, நம்முடைய சதை, நம்முடைய எல்லா உறுப்புமே நம்முடையதல்ல. இந்த உயிர் நம்முடையதல்ல, எல்லாமே அவருடையது. அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். முதலாவது சிருஷ்டிப்பு. அடுத்தது, நாம் அவரை அறிய வேண்டுமென்றால் அந்த இரண்டாவது ஒரு சிருஷ்டிப்பு இருக்கிறது. அந்த இரண்டு சிருஷ்டிப்பும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துகிறார், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்யும் பொருட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை சிருஷ்டித்தார். எனக்கு தெரியும் என்னைக்கு சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கும்போது என்னை சிருஷ்டித்தார், என்றைக்கு சிருஷ்டித்தார், அப்போ என்ன நடந்தது என்னால் சொல்ல முடியும். தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கிறார். இதுதான் இந்த உலகத்தில் நம்ம அறிந்து அனுபவிக்கக்கூடிய மோஸ்ட் வண்டர்ஃபுல் ட்ரூத். நம்மை சிருஷ்டித்தார், அவர் திரும்பவுமாக சிருஷ்டித்தார். எனவே நாம் அவருக்கு சொந்தம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் இரத்தத்தில் பிறக்கலை. ஹாஸ்பிட்டலில் பிறக்கும்போது இரத்தத்தில் பிறந்தோம், மாம்ச சித்தத்தில் பிறந்தோம். ஆனால் அவருடைய நாமத்திலே, கர்த்தருடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைக்கிறவர்கள், அவர்கள் இரத்தத்தினால் பிறக்கலை, மாம்ச சித்தத்தினால் பிறக்கலை, புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறக்கவில்லை, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். எனவே தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், 2 முறை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தம், நாம் முழுவதும் அவருக்கு சொந்தம். இந்த உயிர் ஒன்று இருக்குது, ஒரு மூச்சு ஒன்று இருக்குது, அது அவருடையது. சொந்தம் என்று சொல்வதை விட அது அவருடையது. எனவே அவர் நம்மை சிருஷ்டித்திருந்தால், ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நபருக்கும் சிருஷ்டித்த ஒரு நபருக்கும் இடையில் இருக்கிற முதல் உறவு என்பது, அந்த சிருஷ்டிக்கப்பட்டவன் சிருஷ்டிகரை அவன் ஆராதிக்கிறான். வர்ஷிப், அவன் தொழுது கொள்ளுகிறான். சங்கீதம் 95:6, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக் கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து
முழங்கால் படியிட கடவோம். இதுதான் ஒரு மனிதன் தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்த்தி பணிந்து அவன் குனிந்து அவன் முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கிறான். இதுதான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற முதல் உறவு. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் கிருபையில் ஒரு அரை மணி நேரம் நான் அவரை ஆராதித்தேன். அவரை நான் தொழுது கொண்டேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நான் ஆராதித்தேன். குறைஞ்சது அரை மணி நேரம். அதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற முதல் ஒரு தொடர்பு. இதை மட்டும் பிசாசு செய்ய விட மாட்டான், நிச்சயமாக செய்ய விட மாட்டான். ஏனென்றால் அவன் அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தான். நான் இவரை ஆராதிக்க மாட்டேன், நான் எதுக்கு அவரை ஆராதிக்கணும்? அதே ஆவிதான் இன்னைக்கு மனுஷங்குள்ளாக இருக்குது. ஏன்னா இதை மட்டும் செய்ய விட மாட்டான். நீங்கள் நிறைய செய்யலாம், நிறையா ஜெபிக்கலாம், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை கொடுக்கலாம், ஆராதிக்க விட மாட்டான். அதுவும் உணர்ந்து, சும்மா அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்கிறது வேற, ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறது வேற. நீ உண்மையிலே உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து, தேவனே நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் முழங்கால் படியிருக்கிறேன், நான் பணிகிறேன், நான் குனிகிறேன், நீர் கர்த்தர், நீர் தேவன், நீர் என்னை சிருஷ்டித்திருக்கிறீர், நான் உமக்கு முன்பாக பணிவதற்கு எல்லா விதமான காரணங்களும் இருக்கிறது, என்னை தாழ்த்துகிறேன். இந்த செய்கிறதுக்கு பிசாசு விட மாட்டான். இதை செஞ்சுட்டா பிசாசு நிற்க மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி அவன் நிற்க மாட்டான். ஆனால் அதை செய்ய விட மாட்டான். இருதயம் கடினமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்பொழுது பாவம் இருக்கிறதோ அப்பொழுது அவன் கர்த்தரை ஆராதிக்க மாட்டான். நிறைய ஜெபம் பண்ணிட்டு போகலாம், வெளிப்படையாக ஜெபம் பண்ணலாம், வழக்கமான ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆராதிக்கிறது, உண்மையிலே ஒரு மனிதன் பிதாவை அறிந்திருந்தால் அவன் ஆராதிப்பான். இது முதல் ஒரு உறவு. அடுத்தது அந்த உபாகம் 32:6 அவர் உன்னை ஆட்கொண்ட பிதாவல்லவா, ஆட்கொண்ட பிதாவல்லவா. மோசே நிறைய தேவனை எப்படி ஆராதிக்கணும்னு நிறைய சொல்லி கொடுத்தான். எப்படி பலியிடணும், எப்படி ஆரோனின் புத்திரர்கள் எப்படி உள்ளே போகணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தான். ஆராதிப்பதற்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தான். ஆனால் ஒரு சத்தியத்தை அவன் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சொன்னான். இது ஒரு இடம். அவர் உன்னை ஆட்கொண்ட பிதா, அவர் உன்னை ஆட்கொண்ட பிதா, அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய தகப்பன். நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர் நம்முடைய தகப்பன். இந்த ஒரு ஆழமான ஒரு உணர்வு புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அவர் எப்பொழுதுமே தேவனை பற்றி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பிதா. எல்லா இடத்திலேயும் தேவனை பற்றி அவர் சொன்ன வார்த்தை பிதா. ஃபாதர் இன் ஹெவன், ஃபாதர், பிதா, பிதா, அதைத்தான் சொன்னார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சரியான அறிவு இல்லாதிருக்கும் பொழுது அவன் மோசேயின் ஐடியாஸ் நிறையா அவனுக்கு இருக்கும். மோசேயுடைய ஐடியாஸ், மோசே ஒரு பொழுதும் எல்லா இடத்துலையுமே மோசே தேவனை பற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு பிக்சர் என்னவென்றால், சீஷர்கள் ஆண்டவரை பின்பற்றி செல்லும் பொழுது சமரியா தேசத்திற்கு போனார். சமரியா தேசத்தில் இருந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பயங்கர கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆண்டவரே,
நீர் தேவகுமாரன். இவங்களே ஒழுங்காக நம்பலாத சொல்லிட்டு இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்கிறது? எலியாவின் ஆவி, ஆண்டவரே எலியா சொன்ன வர வச்சுற மாதிரி வானத்திலேருந்து அக்கினியை வர சொல்லி இவங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடலாமா? எலியாவின் தேவன் நம் தேவன் அப்படின்னு பாடுங்க. ஆனால் எலியாவின் ஆவின் நம் ஆவின்னு பாடாதீங்க. அது இல்லை. ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன ஆவி இருக்குதுன்னு யோசித்து பார்த்தியான்னு கேட்டார் சீசர்களை பார்த்து. உனக்குள்ளாக என்ன ஆவி இருக்குது? கிறிஸ்தவ ஆவிகள் நிறைய இருக்குது. எலியா கூட பைபிளில் தான் இருக்கிறான். கர்த்தர் மேலே ரொம்ப வைராக்கியம் கொண்டிருந்த ஒரு நபர் தான் எலியா. நியாயப்பிரமாணம் கொடுக்கிற தேவனை பற்றிய அறிவு ஒரு பெரிய மக்களை டக்கு டக்குன்னு தண்டனை கொடுக்குற ஒருத்தர் அந்த மாதிரி கொடுக்குது. அதை மாற்றுறதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த கர்த்தரை இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருமே அப்படி இல்லை. தாவீது அப்படி இல்லை. தாவீது இடத்துல நியாயப்பிரமாணம் இருந்தது. அவன் பாவம் செய்த பொழுது நியாயப்பிரமாணத்தை பற்றி அவன் பேசவே இல்லை. எங்கேயாவது பேசினானா சங்கீதம் 51 அல்லது சங்கீதம் 32 கிடையாது. அவன் சரியாக தேவனை அறிந்திருந்தான். அவர் நம்மை ஆட்கொண்ட பிதா, நம்முடைய தகப்பன். இந்த சத்தியத்தை சீஷர்கள் மனதில், விசுவாசிகள் மனதில் ஏற்றுறதுக்கு தான் ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்றைக்கும் அதே கஷ்டம்தான் இருக்குது சபையிலையும். அவர் நம்முடைய பிதா. நிறைய சொல்லி பார்த்தார். எப்போ நீ அன்ரைச்சியஸ் அநீதி செய்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பரமபிதா நல்லதை கொடுக்க மாட்டாரா? மனுஷனுடைய அறிவானது தேவனை பற்றி, தேவன் நல்லவர் என்ற ஒரு அறிவு விசுவாசிகளுக்கு இல்லை. அதை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீயே தப்பு பண்ணுற, நீயே உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்குற, நான் கொடுக்க மாட்டேனா? நீ அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பியா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா? அல்லது தேளை கொடுப்பியா? கொடுக்க மாட்ட. அப்பயே நீ ஏன் என்னை பற்றி அப்படி நினைக்கிற? நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற? நீ ஏன் என்னை எப்பொழுதுமே என்னை ஒரு மாதிரி இவர் தண்டிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு நினைக்கிற? ஒரு தாளந்தை வாங்கின மனுஷன் அப்படி தான் நினச்சான். ஐயோ, நீர் பயங்கரமான ஆள், உம்மிடத்தில் பிஸ்னஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒழிச்சு வச்சிட்டேன்னு சொன்னான். இன்றைக்கு ஆண்டவரோட கூட தொடர்பு வைத்திருக்கிற, அது ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிற நாம் அநேக நேரங்களில் மக்கள் பண்ணுறது, இவர் ஒரு கடினமான ஒரு நபர். வெளியில் பாட்டு பாடலாம், அன்பே கல்வாரி அன்பே. தெரியுமா கல்வாரி அன்பு என்னன்ட்டு? தெரியாது, கிடையாது. தேவன் அவர் நம்மை ஆட்கொண்ட பிதா மட்டுமல்ல, அவர் நம்மை என்ன போட்டிருக்கு, நம்மை ஆட்கொண்ட பிதா. நம்மளை அப்படியே பிடிச்சிருக்கிறாரு. அது நமக்கு இஷ்டமா? அநேகருக்கு இஷ்டம் இருக்காது. எதனால் மனுஷன் பாவம் செய்கிறான்? எதனால் மனுஷன் பாவத்திற்கு அடிமையாகி போனான் என்றால் ஒரே ஒரு பாயிண்ட்டு. ரோமர் 1:28 தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படியாக தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. ஆங்கிலத்தில் ரீடைன் த நாலேஜ் ஆஃப் காட் அப்படின்ட்டு. ரீடைன்னா அதை அங்கே இருக்கணும். தமிழில் நல்லா தான் இருக்குது. பற்றி கொண்டிருக்க. எதை பற்றி கொண்டிருக்க? தேவனை பற்றி அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கும் மனதை உடையவர்களாக இல்லை அவர்கள். நம்முடைய மனதில் தேவனை பற்றிய அறிவு வைத்து கொண்டிருக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. என்ன மனதில் இப்போ என்ன இருக்குது? தேவனை பற்றி அறிவு இருக்குதா?
உலகத்தை பற்றி அறிவு இருக்குது. மனது நம்முடைய எண்ணம், அதை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. அதனால தான் மனுஷன் போட்டிருக்கு, தேவன் அவர்கள் தகாதவைகளை செய்யும்படியாக கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தனைக்கு போய் தொலை, உனக்கு கிடைச்சது இதுதான். கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன். இதுதான் அடுத்த ரிலேஷன்ஷிப். இது நிறைய இடத்துல சந்தேகம் வரக்கூடும். இந்த தகப்பன் மகன் என்ற உறவுக்கு இடையில் வரக்கூடிய நிறைய போராட்டங்கள் அல்லது நிறைய எதிர்ப்புகள் எப்படி வருதுன்னா, ஒரு மனுஷனுடைய அவிசுவாசத்தினால் அது வருது. எப்பொழுது ஒரு மகன் தகப்பனை நம்பாமல் போகிறானோ, அப்போ அந்த மகனுக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற உறவு அது வேறு மாதிரி போயிடுது. ஒருவேளை முதலாளி வேலைக்காரன் அப்படின்ற உறவுக்கு போயிடுது. அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இந்த மகன் தகப்பன் மகன் என்ற உறவை தக்க வைத்து கொள்வதற்குத்தான் ஆபிரகாம் 25 வருஷம் விசுவாசத்தை பயிற்சி செய்தான். 25 வருஷங்கள் அவனுடைய மனதில் இந்த தேவன், என்னை அழைத்து வந்த தேவன், எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து அழைத்து வந்தார், ஊர் தேசத்திலிருந்து. அவன் தேவனை அறிந்திருந்தான். அது ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். எப்படி ஆபிரகாமுக்கு தேவன் அவரை வெளிப்படுத்தி அவன் மேலே எவ்வளவு ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். வேதத்தில் சிலருடைய ஜெபத்தை தேவனால் கடந்து போக முடியாதபடி இருந்தது. நம்முடைய தானியேல் ஐயாவுடைய வாழ்க்கையில் கூட அது அப்படி இருந்தது என்று சொல்வார்கள். தானியேல் ஐயாவுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் சாகிற மாதிரி இருந்தால் அந்த நியூஸ் அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு சேருமா, இடையில வராது. ஏனென்றால் இவர் ஜெபம் பண்ணினால் தேவன் அந்த மனுஷன் சாகாமல் இருக்க செய்ய வேண்டியது இருக்கும். ஆபிரகாம் வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆபிரகாமை கடந்து தாண்டி ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த சோதோம் குமாரை அழிக்க வரும் பொழுது, நான் எப்படி ஆபிரகாமுக்கு இதை மறைப்பேன்? நான் மறைக்க முடியாது. சோதோமை அழிப்பதற்காக எல்லாத்தையும் சேர்த்து அழிக்க தான் வந்தார் அவர். ஆபிரகாமை தாண்டி அவரால் போக முடியவில்லை. எலியாவின் ஜெபம் அப்படிதான் இருந்தது, தானியேலின் ஜெபம் அப்படிதான் இருந்தது, சாமுவேலின் ஜெபம் அப்படித்தான் இருந்தது. அவங்கள தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரால். அப்பேற்பட்ட ஆபிரகாம், அவனுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. என்ன போராட்டம்? அதான் விசுவாச போராட்டம். இந்த பிதா, தேவன் நம்முடைய பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையானது விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா நாம் ஒரு பொழுதும் தேவனை நம்முடைய பிதா என்று சொல்ல முடியாது. விசுவாசம் ஒன்று தான் ஒரு பிரிட்ஜ் ரெண்டுக்கும் நடுவில். எனவே ஆண்டவர் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறார், அப்புறம் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது, ஒரு இதை பார்த்துட்டு முடிச்சிடலாம். அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். இந்த இரட்சகர், தேவன் இரட்சகராக இல்லை அப்படின்னா எல்லாமே அழிந்து போயிடும். அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். ஏசாயா 48, இந்த வசனத்தை முதல்ல பார்த்துடலாம். 17ஆம் வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே.
இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னுடைய மீட்பருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறதாவது, தேவன் மீட்பரானார், தேவன் இரட்சகரானார். தேவன் நியாய தீர்ப்பை செய்கிறவர், அதே தேவன் மீட்பர், நம்முடைய மீட்பர். அதை நம்ம நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சுபாவம் என்னன்னு நாம் அறிந்திருந்தோம் என்றால் நிச்சயமாகவே நாம் தினமும் தேவனை துதிப்போம். என்னை அவர் மீட்டார், என்னை அவர் மீட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய அழிவிலிருந்து, எவ்வளோ பெரிய நாசத்திலிருந்து, வேதனையிலிருந்து, நரகத்தின் அக்கினியிலிருந்து எத்தனை பேர் நம்ம காலையில் எழும்பி ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்பிற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறதில்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய அழிவிலிருந்து அவர் நம்மை மீட்டார் என்று நமக்கு தெரிகிறதில்லை, நாம் உணர்கிறதில்லை. எவ்வளோ ஜனங்கள் பாவத்தில் அமிழ்ந்து போயிருக்கிறாங்க, துக்கத்தில், வியாதியில், கஷ்டத்தில், வேதனையில், எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசின் பிடியில் மாட்டி கடைசியாக நரகத்தில் கொண்டு அவன் வாதிக்கப் போகிறான். தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய இரட்சகர், நம்முடைய தகப்பன், நம்முடைய இரட்சகர். அவருடைய ரட்சிப்பு ஏதோ நமக்கு மட்டும் இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். 2000 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் இந்த பூமியில் வந்து நம்மை போல மனிதனாக, பாவம் அறியாத, ஆனால் பாவம் அறியாத, பழுதற்றவரும் மாசற்றவரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்மளை மீட்டு கொண்டார். அதை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். இல்லை, அவர் பலியாக மரித்தது மனுஷனுக்காக மட்டுமல்ல, அது இந்த முழு பூமிக்கும், மனுஷன் நிமித்தமாக இந்த முழு பூமியும் சபிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சாபத்தில் இருக்கிறது, எல்லாம் செத்து போகுது. பெரிய திமிங்கலமும் செத்து போகுது, யானையும் செத்து போகுது, சிறிய புழுவும் செத்து போகுது, கண்ணுக்கு தெரியாத கிருமியும் செத்து போகுது. எல்லாமே அழிவுக்குள்ளாக தேவன் உட்படுத்தி இருக்கிறார், மாயைக்குள்ளாக, அழிவுக்குள்ளாக, அதை மீட்கும்படியாக. அதனால தான் ஆண்டவர் 2வது முறை வரும் பொழுது அவர் செய்ய போகிறது புதிய வானமும் புதிய பூமியும். இப்போ இருக்கிற பூமி சபிக்கப்பட்டது. எதுக்கு வானம் அப்படின்னு போட்டிருக்குன்னு தெரில. ஒருவேளை வானத்தில் கூட இந்த பாவத்தின் விளைவுகள் இருந்திருக்கக்கூடும். தேவன் புதிய வானமும் புதிய பூமியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்போகிறார். அந்த புதிய வானமும் புதிய பூமியும் நம்ம வேணால் கொஞ்சம் யோசித்து, நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கும்போது யோசித்து பார்க்கலாம், அது எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அங்கே என்ன இருக்கும். அவர் நம்முடைய இரட்சகர் ஆனார். தேவன் நம்முடைய இரட்சகர். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றையும் திறந்து வந்தார். அந்த அன்பு பெரியது. பவுல் சொல்கிறார், எனக்காக மரித்து தன்னையே கொடுத்த அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். தன்னையே கொடுத்தார். எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் அவனுடைய பணத்தையோ அவனுடைய பதவியையோ அவனுடைய அந்தஸ்தையோ விட்டுட்டு கீழே இறங்க நினைக்கவே மாட்டான். எவனாவது பிடிச்சி தள்ளி விட்டாதான், ஏதோ ஒன்று நடந்து அவன் லாஸில் போனாதான். மற்றபடி எந்த ஒரு மனுஷனும் அதிகாரத்தை இழக்க மாட்டான், பணத்தை இழக்க மாட்டான், வசதிகள் இழக்க மாட்டான், அதை விரும்பவே மாட்டான். சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர், சகலத்தையும் உடையவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரமானவர், மகிமையும் உடையவர் துறந்து இங்கே வந்தார். அதனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது, பிதாவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக நான் உம்மிடத்திலே கொண்டிருந்த மகிமையை எனக்கு திரும்பவுமாக தாரும். நீர் பூமியிலே நான் செய்து முடிக்க வேண்டிய வேலையை நான் செய்து முடித்தேன், இப்பொழுது உம்மிடத்தில் வருகிறேன்.
நமக்கும் இதே ஒரு உறவு தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்குது. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், மகிமையை விட்டுட்டு வந்தார். நமக்கு அதுதான். நாம் பரலோகத்தில் நாம் அவருடைய மகிமையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நம்ம சாதாரண ஆளாக இருக்க போகிறது இல்லை. அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு நாளையில். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த மகிமையை ஒரு மனுஷன் இருதயத்தில் உணர முடியும், அவனுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால். எனவே அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார், நம்முடைய மீட்பராக அவர் இருக்கிறார். அடுத்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அதை வீட்டில் போய் பாருங்கள், நிறையா விஷயங்கள் இருக்குது. தேவன், அவர் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர். இதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. மாமா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி உறவுகள் இருக்குல்ல, அதே மாதிரி நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனியை நீர் பலியாக கொடுத்ததினாலே இன்றைக்கு நாங்கள் உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆண்டவரே உம்முடைய மகிமையை பெற்று அனுபவிக்கும்படியாக எங்களை நடத்தி இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவரீர் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம்மோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக.